திருப்பரங்குன்றம் நீங்க கேட்டீங்க, திருப்பரங்குன்றம் ஏதோ போற போக்கில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்ன சொல்றீங்க? நேஷனல் லெவல்ல RSS தலைமை முடிவு செய்து நடத்தப்படுற ஒரு மூவ்மெண்ட் தான் திருப்பரங்குன்றம். இப்ப நான் ஆதாரத்தோட காட்டுறேன். இந்த ஆர்டிகல்ஸ் வரும்போது இந்த ஆர்டிகல்ஸ்ன்றதுல தமிழ்நாடு லிஸ்ட் பார்ப்போம். எந்தெந்த இதெல்லாம் திரும்ப எடுக்கணும்னு நம்ம சொல்றாங்க. தமிழ்நாடு லிஸ்ட் இருக்கா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், எல்லா லிஸ்ட் இருக்கு, பஞ்சாப், ஒடிசா, எல்லா ஸ்டேட் இருக்கு. அதுல தமிழ்நாடு பார்ப்போம். தமிழ்நாட்டுல எந்தெந்த கோயிலும் ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல மதுரா டிஸ்ட்ரிக்ட், மதுரை மாவட்டத்துல கோரிப்பாளையத்தை ஒரு இடம் போட்டிருக்காங்க. 22வது கோரிப்பாளையம் தர்காவே எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அதே லிஸ்ட்ல 28வது வருது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மஸ்ஜித் ஆன் த டாப் ஆஃப் த ஹில். இதை திரும்ப எடுக்கணும் அப்படின்றது அவங்க திட்டம். இது வந்து இங்கனக்குள்ள உட்காந்து யாரோ சோழ கண்ணனும் ராம ரவிக்குமாரோ செய்யற முடிவு கிடையாது. RSS தலைவி சங் பரிவார மொத்தமா முடிவு பண்ணி பண்றாங்க. இது கோரிப்பாளையம் சிக்கந்தர் தர்கா இங்க திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது. எத்தனை லிஸ்ட் அவங்க போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல? திருச்சியில மட்டும் எத்தனை இருப்பாங்க? இது பூரா திருச்சிராப்பள்ளி லிஸ்ட். நான் காட்டுறது எல்லாமே திருச்சிராப்பள்ளி லிஸ்ட். 15-20 ஆமா எல்லாம் சேர்த்து 175 மசூதியை தமிழ்நாட்டுல எடுக்கணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டுருக்காங்க. இப்ப இந்த ஒரு மாபெரும் சதி திட்டத்தின் ஒரு அங்கம் தான் திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு நம்ம பாக்குற அரசியல் சித்து விளையாட்டு. அதுக்கு நீதிமன்றம் துணை போகலாமா அப்படின்றதான் கேள்வி.